பரிசுத்தரே, கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, ஆச்சரியம் செய்கிற தெய்வமே, ஒருவராய் விஷயங்களை செய்கிறவரே, மகிமை நிறைந்த தெய்வமே, தேவனுடைய பிரசன்னத்திற்காக எங்களை எப்போதும் காத்திருக்கிற தெய்வமே, எங்கள் விடைவெளியே கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, ஒருவராய் விஷயங்களை செய்கிறவரே, தேவ பிரசன்னத்திற்காக தெய்வமே, நீக்காக தேவ கிருபைக்காக தேவ குணத்திற்காக ஒரு நாளும் எங்களை நடத்துகிற தெய்வமே, எங்களை அரவணைக்கிற நித்தமும் பார்த்து எங்களை போஷித்து பரிசுத்தரே, மழையும் பிடிப்படுகிற தெய்வமே, செபிப்போம். தேவனுடைய சமூகத்தில் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு புதிய நாளின் காலை பகுதியிலே இந்த காணொளி மூலமாய் எங்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க கரத்தில் எங்கள் யாவரையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் உடைய தயவுள்ள சித்தத்தின்படி உடைய வசனத்தை தந்து எங்களை ஆட்சி தேய்ச்சி நடத்துகிற தேவன், எங்களை கூட விடுகிற உடைய வசனத்தின்படி இந்த நாளிலும் உடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தை உடைய உருவத்தக்கதாய் கட்டையுள்ள அந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளிலும் நேராக சப்பனின்படி நேராக பயன்படுத்தி இந்த காணொளி காட்சி நீர் ஆசீர்வதித்து காண்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த நாளிலே நீர் மண்டையில் அவர்களை திருப்பி கொண்டு வரும்படி கருத்தில் அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்திலே இந்த காலவெளியிலே இந்த புதிய நாளிலையும் மீண்டும் கூட தேவனுடைய சமூகத்திலே கிட்டிச்சேர நமக்கு தந்த நல்ல பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு பாடலை பாடி தேவனுடைய சமூகத்திலே தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றது. பாடலை சேர்ந்து பாடுவோம்.
நீங்காத பேரே நிலையற்ற நிம்மதியே நீங்காத பேரே நீங்காத பேரே என்னை விட்டு நீங்காத பேரே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதை மலர்ந்து மாறுதல் இருளீக்கும் சுடர் என் இயேசுரா என் வாழ்வின் ஆனந்தமே இருளீக்கும் சுடர் என் இயேசுரா என் வாழ்வின் ஆனந்தமே என் வாழ்வின் ஆனந்தமே என் வாழ்வின் ஆனந்தமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைந்தே அமைதி பெறுகிறே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைந்தே அமைதி பெறுகிறே மனதுருகும் தேவா மன்னிக்கும் நாமா மாதை சந்தோஷமே மனதுருகும் தேவா மன்னிக்கும் நாமா மாதை சந்தோஷமே மாதை கண்ணீரை துடை நல்ல சமாளியனே காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடை நல்ல சமாளியனே நல்ல சமாளியனே நல்ல சமாளியனே கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைந்தே அமைதி பெறுகிறே ஆட்கொண்ட 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 தெய்வம் திருப்பாதம் நடந்து ஆறுதல் அடைந்தே அமைதி பெறுகிறே அமைதி பெறுகிறே அமைதி பெறுகிறே புயல் வீசும் கடல் அடுமாறு படல் தாங்கிடும் நம்பூர்
காற்று வீச எதை போலும் பேச எதை காக்க புகலிடமே எதை காற்று வீச எதை போலும் பேச எதை காக்க புகலிடமே தினம் எதை காக்க புகலிடமே தினம் எதை காக்க புகலிடமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்தே ஆறுதல் அடைகின்றே அமைதி பெருகின்றே அமைதி பெருகின்றே நிலையற்ற வாழ்வி நிம்மதியே நீங்காத பேரின்பமே நிலையற்ற வாழ்வி நிம்மதியே நீங்காத பேரின்பமே நீங்காத பேரின்பமே என்னை விட்டு நீங்காத பேரின்பமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்தே ஆறுதல் அடைகின்றே அமைதி பெருகின்றே அமைதி பெருகின்றே இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா என் வாழ்வின் ஆனந்தமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா வணக்கத்திற்கும் தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே எங்க காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்க நல்ல சமாளிகளே மனதுரு தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே மனதுரு தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே எங்கள் மாபெரும் சந்தோஷமே Your my God. Oh, Rabaka Rabara Sagalinama Mahabere Santose Me
தேசமாயினே. ஹல்லேலூயா. ஆட்கொண்டே தெய்வ திருப்பாதம் அமர்ந்தே ஆறுதல் அடைகிறே. அமைதி பெருகி ஹல்லேலூயா. அமைதி பெருகி என்னை ஆட்கொண்ட தேவன் என்னையும் ஆட்கொண்டிருப்பார். உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசுகிறதே தினந்தோறும் பேசுகிறது. நிமிடம் முழுத்தொழுது பேசுகிறது. எங்களோட பேசுகிறது. இந்த நாளிலேயும் தேவையான வார்த்தைகளை தேவ தூதை இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது पगुदियाग हिंदी में नाम देव से देखे को दूसरे भाग हिंदी में सुनेंगे. पहले ये तमिल में सुना देता हूँ. हालेलुया. ஒன்று பேதுரு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அளித்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே நம்மை எதற்காக இந்த பூமியிலே அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். இந்த உலகம் கொஞ்ச காலம் புல்லை போல, பூவை போல, புகையை போல மறைந்து போகக்கூடிய வாழ்க்கை. நித்திய மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கிற தேவன் இந்த பூமியிலேயே நமக்கு சகல கிருபையும் பொருந்திய தேவனாக இருக்கிறார். அவரிடத்திலே சகல கிருபையும் இருக்கிறது. அல்லேலூயா. Of all grace, சகல கிருபையும் பொருந்திய தேவன் அவர். கொஞ்ச காலம் பாட நினைக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவர் நிலைநிறுத்துகிற தேவன். இந்த பாடுகளான அனுபவங்கள் இந்த பூமியிலே ஒவ்வொரு காலங்களும் தேவன் நேசித்த பிள்ளைகளுக்கு, தேவன் தேவதாசர்களுக்கு, தேவ சபைக்கு அனுமதிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. கொஞ்ச காலம் பாட நினைக்கிறேன். உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நம்மை அப்படியே விடமாட்டார், சீர்படுத்துகிறார். இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய தேவ செய்தி சீர்படுத்துதல்,
சீர்படுத்தினால்தான் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த முடியும். ரீஃபார்ம். இந்த உலகத்தை தேவன், இந்த பூமியை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் எப்போதுமே ஒரு வார்த்தையை என்னுடைய லெட்டர்ல இதை போட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சீக்கிரமாகவே காரியங்களை செய்து முடிப்பார் இந்த பூமியிலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் என்னுடைய லெட்டர்ல போட்டிருப்பேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரத்திலே அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் எசையா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்படியாக சொல்லுவேன். 1995 இருந்து நான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் மும்பையிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் அப்படி நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிக்கிறவர். சீக்கிரமாகவே பூமியிலே அவருடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அவருடைய காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறது எவனம்? அதற்காக அந்த நாட்களிலே அவர் சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார். சீர்படுத்துதல். தேவன் முழு உலகத்தையுமே அவர் சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலங்களாக இருக்கிறது. முழு உலகத்தையும் சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். சீர்கெட்டு போயிருந்த அந்த பூமியை பார்த்து அவர் சீர்கெட்டு போய்விட்டது என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த பூமி எப்படி ஆயிட்டான்? 6:11-12 ஆதியாகமம் 6:11-12 பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இது ஒரு சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கரப்ட். சீர்கெடுன கரப்டா. அவைத்தான் கரப்ட் ஜெனரேஷன். நேற்று பார்த்தோம் கரப்ட் ஜெனரேஷன். பூமி கரப்ட். பூமியானது தேவனுக்குமாக சீர்கெட்டதாக ஆங்கிலத்தில் கரப்ட்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கரப்ஷன். பூமியானது தேவனுக்கு முன்பாக அவர் பார்க்கிறார் சீர்கெட்டதாக இருக்கிறது. கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. தேவன் பூமியை பார்க்கிறார். இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சம் யாவர் மேலும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகையால் ஒரு ஜலப்பிரளயத்தை ஆதியிலே அனுப்பி நோவா காலத்திலே மீண்டும் ஒரு புதிய ஜெனரேஷனை ரீஃபார்ம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் மீண்டும் கூட புதிதான காரியத்தை செய்ய அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். புதிதாக காரியத்தை செய்ய விரும்புகிறார். முன்மாரியும் பின்மாரியும் திரும்ப முன்மாரியும் பின்மாரியும் ஊற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆசீர்வாதமான
பெய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இந்த நாட்களிலே இந்த பூமியை அவர் சீக்கிரமாக செய்கிறார். ரீஃபார்ம், அவர் சீர்படுத்துகிறார். அதற்கு சில முழு உலகத்திலுமே ஒரு பெரிய அமெண்ட்மென்ட் பண்ண போறாங்க. அமெண்ட்மென்ட் அந்த வார்த்தை லா ப்ரொசீஜருக்கு உபயோகப்படுத்துவாங்க. கோர்ட்டுகள்ல, வழக்குகள்ல, அதாவது இந்த சம்பந்தமானதுல அமெண்ட்மென்ட் சொல்லுவாங்க. அமெண்ட்மென்ட் சொன்னால் லா அமெண்ட்மென்ட், அதாவது சட்ட திருத்தங்கள். அல்லேலூயா. அநேக திருத்தங்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. உலகம் முழுதுமே உலகளாவிய ஒரு அமெண்ட்மென்ட் வரப்போகிறது. திருத்தங்கள் வரப்போகிறது. இந்த உலகம் இன்னும் திருத்தி அமைக்கப்பட போகிறது. உலகளாவிய சபைகள் திருத்தி அமைக்கப்பட போகிறது. அமெண்ட். அல்லேலூயா. சட்டங்களை உபயோகப்படுத்தி அமெண்ட்மென்ட் பாஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. புதிய சட்ட திருத்தங்கள். அநேக உலக ஒவ்வொரு தேசத்தின் சட்டங்கள் இருக்கிறது. இனிமே உலகம் முழுவதுமே ஒரு அமெண்ட்மென்ட் பாஸ் ஆக போகுது. திருச்சபைகளையும் ஒரு சீர்திருத்தம் வேண்டும். ஒவ்வொரு காலங்களையும் சீர்திருத்தவாதிகளை கொண்டு சீர்திருத்தம் செய்தால் அதற்கு மிஞ்சியும் ஜனங்கள் சீர்படாதபடியினால் தேவன் சீர்திருத்த காலத்தையே ஒப்புக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சீர்படுத்துகிற காலம் இந்த உலகத்திலே நீண்டு கூட ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு விரும்புகிறார். திருச்சபைகளிலே சீர்திருத்தம், சீர்திருத்தங்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட காலங்கள் இந்த நாட்களில். ஆனால் நாம் இந்த நாட்களை விலகிக் கொள்ளாமல் எரேமியா சொன்னது போல எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்கப்படுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயந்தீர்த்து ஒரு சீர்படுத்த கூடிய காலம் இது. 10வது வசனம், பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோமோ என்று சொல்வீர்களா? இந்த காலத்தில் உலகம் முழுவதும் தான் பேசப்படுது. திருச்சபையை do not trust in these lying words. பொய்யான வார்த்தையை இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன வார்த்தை? saying the temple of the Lord, the temple of the Lord, the temple of the Lord. என்ன சொல்கிறாங்க? கர்த்தரின் ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தரின் ஆலயம். கர்த்தருடைய
கர்த்தருடைய ஆலயம் 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 கர்த்தரின் ஆலயம் கர்த்தரின் ஆலயம் கர்த்தரின் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து என்ன இதுக்குதான் விடுதலை பெற்றேன் என்று சொல்வாயா? எப்படி விடுதலை பெற்று வர வேண்டும்? எல்லாம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் எனக்குள்ளாக நின்று அருவருப்பையெல்லாம் மீண்டும் செய்யத்தக்கதாக நீ விடுதலை பெற்றேன் என்று வருவாயா? எல்லாம் தரிக்கப்பட்ட ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குயாதிட்டோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் எப்படி வரப்போகிறாய்? அது ரொம்ப முக்கியம். ஆனால் கர்த்தரினாலே 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 என்று இதுவே நீ அறிக்கை செய்து பொய்யா அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாய். The temple of the Lord, the temple of the Lord. ஆனாலும் உன்னை சீர்படுத்தி வா. இங்க பார்த்தால் என்ன போ? ஆலயத்துக்கு போ, ஆலயத்துக்கு போ, ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும். நீ எப்படி போகணும்? சீர்பட்டு போக வேண்டும். அமேன். அந்த சீர்பட்டு ஆங்கிலத்தில் அமேன் என்று சொல்லப்படு. அமேன் என்று சொன்னால் திருத்தி வா. திருந்தாம வராங்க. இளையகுமாரன் திருந்தி வருகிறான். திருத்தி வா. அல்லேலூயா. உன்னை திருத்தி கொண்டு நீ வா. நீ திருத்தி கொண்டு நீ திரும்பி வா. இன்னைக்குள்ள செய்தி என்ன? திருத்தி கொண்டு திரும்பி வா. நான் வந்துட்டேன், ஆலயத்தை வந்துட்டேன், அப்படி நாம தரிக்கப்பட்ட பார்வைக்கு நீ சொல்லக்கூடாது. நான் அருவருப்பை எல்லாம் செய்வதற்காக இன்னும் நான் விடுதலை பெற்றேன் என்று சொல்வாயோ? நீ அப்படி வந்தால், திருத்தி கொண்டு வராவிட்டால் நீ ஆலயத்தை கல்லறையாக மாற்றுகிறார். அந்த கல்லறைக்குரியத்தான் இயேசு சாட்டியை விட்டு நீ அடித்து வரட்டினார். நீ திருத்தி கொண்டு திரும்பி வராவிட்டால் ஆலயம் கல்லறையாக மாற்றப்படுகிறது. ஆகைத்தான் 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கட்டும், தேவனுடைய ஆவியுக்குள் வாசமா இருக்கட்டும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் கெடுக்கிறேன். நீங்களே இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. அடுத்தது அந்த வசனத்தை சொல்கிறார், அந்த 18வது வசனம், நீங்கள் தங்களை தாங்களே வஞ்சிக்கிறீர்கள். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3:18 வசனம், ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதீர்கள். போதும். நீ இப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் நீ தன்னை தானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். பாரம்பரியமாக ஆலயத்தின் கர்த்தரின் ஆலயம் 3 தடவை சொல்கிறார். கர்த்தரின் ஆலயம் கர்த்தரின் ஆலயம் கர்த்தரின் ஆலயம் இதையே என்று சொல்லி நீ பொய் வார்த்தையை நம்பிக்கொண்டாத. முதலாவது நீ விளங்கிக் கொண்ட நாள்ல நீ தான் தேவனுடைய ஆலயம். இது ஃபெலோஷிப், ஐக்கியம். நீ சீர்படுத்தி ஐக்கியப்படு. சீர்படுத்தாமல் திரும்பி வராவிட்டால் நீ வரக்கூடிய ஆலயம் கல்லர் கொங்கையா மாறுகிறது. திரும்பி ஆலயத்துக்கு போகாவிட்டால் உலகளாவிய திருச்சபை தேவனுடைய ராஜ்யம் கல்லர் கொங்கையாகப்படுகிறது. அதற்காகவே திருத்தி அமைக்கிறதற்காகவே இந்த நாட்களிலே தேவன் அனுமதித்த அடைக்கப்பட்டிருக்கிற காலங்கள், தேசம் நடைபெற்று கிடக்கிறது. காரணம் இதுதான். முதலாவது நீ ஆலயம், அதுல இருக்கிற அருவருப்புகளை இதுல இருந்து நீ சீர்படு விலகு. திருத்தி அமைக்காம வாழ்க்கையை மனம் திருந்தாமல் ஒருபோதும் பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அஸ்திவாரமே மனம்
திரும்புதல். Repentance brings victory. Repentance brings blessings. மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். ஏசா கண்ணீர் விட்டு தேடினான், ஆனால் மனம் திரும்புதலை காணாமல் போனான். அல்லேலூயா. சீர்படுவதற்கு அவனுக்கு சமயம் கொடுக்கப்பட்டது. ஆகவே திரும்பி வா, மனம் பொருந்தி, மனம் திருந்தி. இந்த நாட்களிலே அதைத்தான் சொல்றாரு 5வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் நன்றாய் சீர்படுத்தி. நீ நன்றாய் சீர்படுத்து, நன்றாய் சீர்படுத்து, நன்றாய் சீர்படுத்தி நீ வா. அல்லேலூயா. அல்லேலூயா. சீர்படுத்தாமல் வந்து என்ன பிரயோஜனம்? சீர்படாமல் வந்தால் தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம் கல்லர் குகையாக. அதான் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்டது ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிட்டோ, இது நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம். மூச்சுக்கு மூச்சு நீக்கி சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனத்தை பார்த்து சொல்கிறார், நீ எப்படி வருகிறாய்? அருவருப்பெல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றேன் என்று நீ அறிவாயோ? சொல்லுவாயோ? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவோம் வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொய் வார்த்தையை விட்டுட்டு முதலாவது நீங்கள் செய்யக்கூடியது என்ன? சீர் பொருந்துவோம், சீர்படுவோம், நன்றாய் சீர்படுவோம், நன்றாய் சீர்படுவோம். அமென். நன்றாய் சீர்படுவோம். அல்லேலூயா. நன்றாய் சீர்படுவதற்கு தான் இந்த காலத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலம் எதற்காக? உழுவதற்காக. அல்லேலூயா. எதற்காக? முழு உலகத்தையும் அவர் உழுகிறார், மீண்டும் திரும்ப உழுகிறார். உழுகிறது எதற்காக? உழுது படைச்சால்கள்ல மீண்டும் உழுது அதை விதைக்க விரும்புகிறார், மீண்டும் அறுவடையை காண விரும்புகிறார். அப்ப இது உழக்கூடிய காலம். அதைத்தான் மீகாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மீகாவின் புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். மீகாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். மீகா 3:11 வசனத்தை வாசிக்கலாம். சீயோனை இரத்தப்பழியினால் அநியாயத்தோடு கட்டுகிற யாக்கோபு வம்சத்தின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் இருக்கிறார்கள். பரிதானம் லஞ்சத்துக்கு, லஞ்சத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர் கூலிக்கு மாரடிக்கிறார், கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். தீர்க்கதரிசனம் பணத்துக்கு குறி சொல்லிட்டு இருக்கிறார். ஆயினும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, இந்த நாட்கள் ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தரின் நடுவிலேயோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடாய் போம். நீ கவனிங்க, ஏன் சீர்படாத தலைவனே, சீர்படாத ஆசாரியனே, சீர்படாத தீர்க்கதரிசியே, திருத்திக்கொள், திருந்திக்கொள். தேவனிடத்திலே மீண்டும் கூட லாக்டவுன் காலங்கள் முடியும் என்று சொல்லி
ஆலயம் திறக்கப்படுகிற தரிசனம் தான் நமக்கு இருக்கு. ஆனால் தேவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வீடு கள்ளர் குகையாக்கப்படக்கூடாது. அவருடைய பக்தி வைராக்கியம் பட்சிக்கிறது. பக்தி வைராக்கியம் பட்சித்ததுனால்தான் இந்த காலங்களிலே நம்ம சீயோன் வயல்வெளியை அவர் உழப்பட்டு உழுகிற காலங்கள். இது என்ன காலங்க? உழுகிற காலம். உழுகிறன்னா ஏர் முட்டி உழுகிறான். அல்லேலூயா. எதற்காக? திரும்ப ஒரு படைச்சால்களை நீளமாக்கி மேடு பள்ளங்களெல்லாம் சமமாக்கி திரும்ப ஒரு விதைத்து அறுவடையை காக்க வேண்டும் என்று சீக்கிரமாக இந்த பூமியிலே காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் உழுவதற்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறார். இது என்ன காலம்? இது என்ன காலம்? உழுகிற, தேவன் உழுகிற காலம். லாக்டவுன் காலம் என்றால் என்ன? தேவன் உழுகிற காலம். அல்லேலூயா. தேவன் சோம்பேறி அல்லங்க, அவர் வேலையை வேகமாக சீக்கிரமாக செய்கிறார். நீதிமொழி 20:4 வாசிக்கிறோம். குளிர் இருக்குன்னு சொல்றவன் குளிருதுன்னு சொல்றவன் உளமாண்டான். எடுத்து வாசிக்கலாமா? நீதிமொழி 20:4 வாசிப்போம். என் தேவன் சோம்பேறித்தனமாக அல்ல, அப்படி வேலையை சீக்கிரமாக செய்கிறார். சோம்பேறி குளிர் என்று உளமாண்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒண்ணு கிடையாது. சோம்பேறி குளிர் என்று உளமாண்டான். தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக? சீக்கிரமாக, அல்லேலூயா, காரியத்தை நிறைவேற்ற அவருடைய வேலை பிரிஸ்கா நடந்துட்டு இருக்குதுங்க. தேவனுடைய வேலை எப்படி நடக்குது? ரொம்ப பிரிஸ்கா செய்கிறார். அவர் சீக்கிரமாக வேலையை செய்து நிறைவேற்றி பிடிப்பதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை நிறைவேற்றி சீக்கிரமாக முடிவதற்காக இந்த பூமியை தேவன் உழுது கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 28, 24, 25 வாசிக்கலாம். ஏசாயா உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அல்லேலூயா. எந்த வசனம்? ஏசாயா 28, 24, 25. மீண்டும் ஒரு வாசிக்கலாமா? உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறதுண்டோ? உழுகிறான், பரம்படிக்கிறான். இந்த காலம் உழுகிறது. தேவன் உழுது பரம்படித்துக் கொண்டிருக்கிறார். படைச்சால்களை நீளமாக்கிக் கொண்டிருக்கிறார், சமமாக்கிக் கொண்டிருக்கிறார். அதை அவனதை மேலாக நிரவின பின்பு அதை கேட்ட இடத்தில் உளுந்தை தெளிக்கிறான், சீரகத்தை தூறான், முதற்தரமான கோதுமையை தெரிந்தெடுத்த வார்கோதுமையும் கம்பை விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அந்த நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அல்லேலூயா. உழுகிறவன் எதற்காக உழுகிறான்? சரியாக அந்த நிலத்தை பண்படுத்துகிறான். உழுது சரியாக நிரப்பி அதுல உளுந்து, சீரகம், கோதுமை எல்லாத்தையும் நினைக்கலாம். அப்ப என்னன்னா, ஏன் உழுகிறான்? தேவன் எதுக்கு உழுது கொண்டிருக்கிறார்? தேவன் இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுன் காலங்களிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சீர்படுத்துவதுதான் உழுகிற அனுபவம். அல்லேலூயா. நம்மை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார். உழுகிற அனுபவம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையை, இருதயமான நிலத்தை அவர் உழுது கொண்டிருக்கிறார், சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் 30, 60, 100 பலன் கொடுக்க தேவன் உன்னை திருச்ச
திருச்சபையை உழுது கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே அவர் சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்ற அவர் உழுது கொண்டிருக்கிற காலம். அவர் நீங்களே தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். நீ போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாதே. முதலாவது உன்னுடைய கிரியைகளை இருந்து என்ன செய்? உன் வழிகளையும் உன் கிரியைகளை இருந்து நீ நன்றாய் சீர்படுத்தி வா. நன்றாய் சீர்படுத்தி திரும்பி நீ மீண்டும் கூட சீர்படுத்தி வா என்று சொல்கிறார். திருத்தி திரும்பி வா. அல்லேலூயா. நீ திருத்தி திரும்பி வா என்று சொல்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திரும்பி வா, வராம இல்லை, நீ திருத்தி வா என்று சொல்கிறார். அதுதான் உன்னுடைய ஆலயத்தில் உள்ள உன்னுடைய தேவன் விரும்புகிறது. எரேமியா 3:22-23 எரேமியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்கள் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்கள் சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று சொல்கிறார். 22ஆம் வசனம், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ இடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனால கர்த்தருக்குள் இருப்பது என்பதே மெய்யே. நிச்சயமாக தேவ ஜனத்திற்கு மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. ஆனால் சீர்கெட்ட அனுபவத்திலிருந்து திரும்புங்கள், இதோ இடத்தில் வருகிறோம் என்று சொல்லுவோம். அப்போது உன்னை கர்த்தர் குணமாக்குகிறார். கர்த்தர் சீர்கேடுகளை குணமாக்குற கர்த்தர் உன்னுடைய சீர்கேடுகளில் இருந்து குணமாக்குகிறார். மீண்டும் கூட ரீஃபார்ம், உன்னை ரீஃபார்ம் பண்ணுகிறார். நீ சீர்படுத்தாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே சீர்படக்கூடிய அனுபவத்துக்கு இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேவன் உழுது கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது உழக்கூடிய காலம். இது என்ன காலம்? என் ஆண்டவராக இயேசு அவருடைய முதுகிலே படைச்சாள்கள் போல உழப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. சங்கீத புத்தகம் 100 எடுத்து வாசிக்கலாம். இந்த முழு உலகத்திற்காக அவருடைய முதுகில் உழப்பட்டது, கல்வாரி சிலுவை வரைக்கும். அல்லேலூயா. கெத்செமனிலிருந்து கல்வாரி வரைக்கும் அவருடைய முதுகிலே நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய முதுகில் ஏர் உழப்பட்டது போல உழப்பட்டது. சங்கீதம் 100 எடுத்து வாசிக்கலாம். 131 இருக்கும். 129 சங்கீதம் 129:3 உழுகிறவர்கள் என் முதுகி மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். உழுகிறவர்கள் என் முதுகி மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். அல்லேலூயா. நீ கவனிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதுகில் மேல எல்லா பாரத்தையும் அவர் சுமந்து இன்னும் அவருடைய தரிசனத்தை தங்கள் படைச்சால்களை அதென்ன என்ன இன்னும் நிலத்தை சமாக்கி புறஜாதிகளுக்கு எழுப்புதலாக கொண்டு வந்தார். தாவீதுடைய ஆமோஸ் தீர்க்கதரிசனத்திலே சொன்னது போல அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரத்துல அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி அவர் கட்டும்படியாக சீர்படுத்தும்படியாக இந்த பூமியிலே மீண்டும் கூட அவர் உழப்பட்டார். அப்போஸ்தலர் 15:17 வாசிக்கலாம். ஆமோஸ் 9:12 இருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9:12 வாசிக்கலாம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து
அதே அப்போஸ்தலர் 15:17 வாசிக்கலாம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதனை பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவையாக நிறுத்துவென்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது. உலக தோற்றம் முதல் தெரிந்திருக்கிறது. எல்லா கிரியைகளும் தெரிந்திருக்கிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து பழுதாய் போனவர்களை மறுபடியும் சீர்படுத்தி தன்னுடைய முதுகிலே உழுது படைச்சால்களாக்கி செவையாக தேவனுடைய ராஜ்யத்தை முழு உலகத்துக்கு நிறுத்தினாரே, அதை போல தேவனுடைய திருச்சபை இந்த காலங்களில் மீண்டும் ஒரு செய்தி உளப்பட வேண்டும். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு உளப்பட வேண்டும். உலக தோற்றம் முதல் தம்முடைய கிரியை தெரிந்திருக்கிறார். அப்படி உளப்படக்கூடிய காலங்கள் இந்த காலம். திருச்சபை உழக்கூடிய காலம், சீர்படுத்தக்கூடிய காலம். தேவன் திருச்சபையை ரீஃபார்ம் பண்ண விரும்புகிறார். கொஞ்ச காலம் பாடலுக்கு உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர். அவரிடத்துல சகல கிருபையும் இருக்கிறது. வீடு நிறுத்துவார். ஆனால் கல்லர் குகையாக அவர் நிறுத்த விரும்பவில்லை. தேவனுடைய திருச்சபை ஒரு பரிசுத்த நகரமாகவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப எப்படி அன்றைக்கு முன்மாறி ஊட்டப்பட்டதோ அதை போல முன்மாறி பின்மாறி ஊற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பெந்தெகோஸ்தே நாளன்று 50வது நாள் யூபிலி ஒரு முன்மாறியான மழை பெய்யப்பட்டது. அதை போல முன்மாறி பின்மாறியும் சேர்ந்து ஊற்றப்படுவதற்காக இந்த காலங்கள் தேவன் அனுமதித்திருக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருவளவு நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியிலே நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருவளவும் நீடிய பொறுமையோடு காத்திருங்கள். அப்ப முன்மாறியும் பின்மாறியும் சேர்ந்து வருகிறது. அல்லேலூயா. மழை முன்மாறியும் பின்மாறியும் சேர்ந்து பொழியப்படுகிறார். மழை ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்வதற்கு அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல அந்த மழைக்கு பன்மையா சொல்லப்பட்டிருக்கிறது. மழைகள் எசேக்கியேல் 34 இருக்குலையா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த மழைங்கிறது ஒருமையாக கிடையாது. ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல நீங்க வாசித்தீங்கன்னு பார்த்தா 34:26 நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அந்த ஆசீர்வாதமான மழை நிச்சயமாக உழப்பட்ட நிலத்தில் பெய்யும். முன்மாறியும் பின்மாறியும் அந்த மழைகள் வன்மையாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதமான மழை, அந்த மழைக்கு ஒரிஜினல் அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்மாறியும் பின்மாறியும். அல்லேலூயா. உள்ள நம்பிக்கையோடு உழுகிறான். என் தேவன் ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த லாக்டவுனை உழுது கொண்டிருக்கிறார். திருச்சபையை, ஊழியக்காரர்களை, ஊழிய விசுவாசிகளை எல்லாரையும் தேவன் இந்த காலத்திலே முழு உலகத்தின் அகில உலக திருச்சபையும் உழுது கொண்டிருக்கிற காலம். ஏன்? பூமியிலே கர்த்தர் சீக்கிரமாகவே அவர் காரியத்தை நிறைவேற்றி முடிக்க முன்மாறியும் பின்மாறியும் ஊற்ற சீர்படுத்த
அவருடைய பொல்லாத கிரிகளிலிருந்து நன்றாய் சீர்பட, பொல்லாத வழிகள் பொல்லாத கிரிகளிலிருந்து நன்றாய் சீர்பட்டு அவர்கள் விழும்போது தேவன் அந்த ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். அங்கே ஆசீர்வாதம் முளைத்து செழித்தோங்குகிறது. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். திருச்சபைக்கு, ஊழியத்திற்கு வைத்திருக்கிறார். நிச்சயமாக அகில உலக திருச்சபைக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும். முந்திர காலங்கள் போல அல்ல. பழுது பார்க்கக்கூடிய காலம். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறது. தேவனுடைய சபையை திரும்ப எழுப்பித்து கட்டுவார். சீர்படுத்துகிற காலம் இது. திருத்தி திரும்பி வா. ஆண்டவரை இயேசுடைய முதுகுல உளப்பட்டு படைச்சால்களாக்கப்பட்டது. திருச்சபை இந்த காலங்களில் உளப்படுகிறது. ஊழியங்கள் உளப்படுகிறது. ஊழியக்காரனுடைய இருதயங்கள், ஆசாரனுடைய இருதயம், தீர்க்கதரிசியுடைய இருதயம், அல்லேலூயா, தலைவருடைய இருதயம், ஊழியர்களுடைய இருதயங்கள் உளப்படுகிறது. விசுவாசனுடைய இருதயங்கள் உளப்படுகிறது, நிரப்பப்படுகிறது. ஆண்டவர் திரும்ப ஒரு விதைத்து ஆசீர்வாதம் எழுப்புவதற்கு அந்த முன்மாறியமான பரிசுத்தாவினவரை அளவில்லாத ஊற்றப்படுகிறார். அவர் சீக்கிரமாகவே செய்ய போகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சீக்கிரமாகவே செய்ய போகிறார். அதற்கு சரியானபடி நாம் சீர்படுவோம். இந்த காலத்துல நாம் என்ன செய்யணும்? சீர்படுவோம். இது சீர்படக்கூடிய காலம். இது சீர்படக்கூடிய காலம். இங்கே வாசிக்கிறோம் 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, சீர்கெட்டு போன குமாரத்தியே எந்த மட்டும் விலகி தெரிவாய், கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வார். வாசிக்கலாமா? சீர்கெட்டு போன குமாரத்தியே, எரேமியா 31:22, சீர்கெட்டு போன குமாரத்தியே எந்த மட்டும் விலகி திரிவாய், நீ எந்த மட்டும் விலகி திரிவாய், நீ எந்த மட்டும் சீர்கெட்டு போக, தேவனுடைய சபையே, தேவனுடைய ஜனமே, நீ எந்த மட்டும் விலகி திரிவாய், திருந்தாம நீ விலகி திரிவாய். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ திருந்தாம நீ விலகி திரிவாய். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். உன் வாழ்க்கையிலே, திருச்சபையிலே ஒரு புதுமை சிருஷ்டிக்கப்பட போகிறது. பூமியிலே சீக்கிரமாக தேவன் காரியத்தை செய்து முடிக்க போகிறார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வார். அல்லேலூயா. இயேசு வருகிறார். தேவனுடைய சபை எடுத்துக் கொள்ளப்படும். ஆவின் எந்த மட்டும் விலகி இருப்பாய், எந்த மட்டும் நீ விலகி இருப்பாய், உன்னுடைய பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரிகளையும் இருந்து சீர்படுத்தி வா. திருத்தி திரும்பி வா. அது இல்லாம கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இது என்று நீ சொல்லிக் கொண்டு இந்த நாட்களை புலம்பிக் கொண்டிருக்கிறாரே. Do not trust in these. Hallelujah. Hallelujah. Lying words saying the temple of the Lord, temple of the Lord, temple of the Lord. Lying words. பொய்யான வார்த்தை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டிருக்குது, ஆலயம் பூட்டப்பட்டிருக்குது. இல்ல, நீ தான் தேவனுடைய ஆலயம். இதுல சரியானபடி நீ திருத்து. நீ முதலாவது உன்னை உழுதுகொள். இது உழக்கூடிய உழுதுகிறார் தேவன். The Lord
போன காலத்துல திருச்சபை என்ன செய்கிறார்? உழுகிறார். முதலாவது இயேசு கிரயம் செலுத்தி இந்த முழு உலகத்திற்காக அவருடைய முதுகில் உழப்பட்டது. சிலுவை மரணத்தை கொண்டு உழப்பட்டது. அந்த ரட்சிப்பை வாங்கிட்டு நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. அவர் அல்லவா கிரயம் செலுத்தியிருக்கிறார். ஆகவே நோவாவின் காலத்தில் எப்படி சீர்கெட்டு போனதாக தேவன் உலகத்தை பார்த்தார், பூமியை பார்த்து திரும்ப ஒரு ரீஃபார்ம் பண்ணுகிறார். அதை போல திரும்ப ஒரு செய்த ஊழியங்களையும் திருச்சபைகளையும் ஊழியக்காரர்களையும் எல்லாத்தையும் ரீஃபார்ம் பண்ணி மீண்டும் கூட அவருடைய மழை பெய்ய பண்ணுகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் முன்ன போல அல்ல, இன்னும் அதிகமாக இப்போ இந்த ஒரு 50 வருஷ காலங்களாக பலத்த கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய இதை விட பயங்கரமான கிரியைகள் நடக்க போகிறது. அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும். வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். நிச்சயமாக தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். புதுமையான காரியத்தை செய்ய போகிறார். அதற்கு திரும்பும் திருச்சபையே ஏசாக்கு நல்ல ஒரு சீர்திருத்தம் செய்வதற்கு ஒரு சமயம் கொடுத்தார். முதல்ல சேஷ்டத்தில் வார்த்தை வெற்றி போட்ட சீர்கெட்டவன், இரண்டாவது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச காலம் நீ அடங்கி இரு. ஆனால் அவன் கண்ணீர் விட்டான். அவன் மனமாறுதலை காணாமல் போனான். அவன் தன்னுடைய ஜீவியத்தை உழுவதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கவில்லை. கொஞ்ச நாளைக்கு உன்னுடைய சுமையை நீ சுமக்கணும். ஏசாக்கு என்ன சொன்னாரு? உன் கழுத்துடைய நுகத்தை சுமக்கணும். காலம் வரும்போது அப்ப இந்த நாட்கள்ல இது உழக்கூடிய காலம். திருச்சபையை, ஊழியத்தை, விசுவாச குடும்பங்களை தேவன் உழுகிறார். இயேசுவோடு கூட சேர்ந்து நீங்கள் உபதேசத்தை கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. முன்மாறியும் பின்மாறியும் தேவன் ஊற்ற போகிறார். ஒரு சில தேவனுடைய சமூகத்துல நாம் கொஞ்ச காலம் பாடம் இருக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி சிறப்படுத்தி உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போமா? Thank you Jesus. Praise you Jesus. Hallelujah. தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். Thank you. Praise you Jesus. Amen. Thank you Lord. Hallelujah. Real Barasabina. Riyasmidi Kalina. Ragasmada. Real Barasabina. Riyadi. மனதிரும் தேவா மன்னிக்கு நாதா மாபெரும் சந்தோஷமே மனதிரும் தேவா மன்னிக்கு நாதா மாபெரும் சந்தோஷமே எங்கள் மாபெரும் சந்தோஷமே எங்கள் மாபெரும் சந்தோஷமே ஆட்கொண்ட தெய்வமே
திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்தே ஆறுதல் அடைகின்றேன். அமைதி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த உடைய வேத வார்த்தையின்படி சீர்கெட்டு போன சீயோன் குமாரத்தியே, நீ எந்த மட்டும் விலகி திரிவாய். ஆமென் ஐயா. இந்த பூமி உனக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்த போது, பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தங்கள் வழிகளை உம்முடைய பார்வையிலே கெடுத்துக் கொண்டிருந்த போது, மீண்டும் பூமியை ஒரு விசை உழும்படியாய், மீண்டும் ஒரு விசை பூமியை சீர்படுத்தும்படியாய் நீர் இறங்கினீர். அப்பா, சகல கிருபையை பொருந்திய தேவன், நீரே எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர். உடைய சன்னிதானத்தில் இந்த வார்த்தைப்படி எங்களை அப்படியே எங்கள் ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் சீர்படும்படி, நாங்கள் சீர்பட்டு திருத்தப்பட்டு உடைய ஆலயத்திற்கு திரும்பி வர நீர் விரும்புகிறீர். அப்பா, கர்த்தரின் ஆலயம் இதுவே, கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லிக் கொண்டு இராதே என்று சொன்னார். நீரே அந்த கர்த்தருடைய ஆலயம். நீயோ கல்லர் குகையா இருக்கிறாய். நீ உன்னை சீர்படுத்திக் கொள் என்று சொன்னீர். உங்களுடைய சீர்படுத்தக்கூடிய இந்த நல்ல வார்த்தைகள் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை சீர்படுத்தும்படி நாங்கள் திருத்தப்பட்டவர்களாய் மீண்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு திரும்பி வர இந்த லாக்டவுன் காலத்திலே நீர் எங்களுக்கு தருகிற இந்த வார்த்தைகள் உமக்கு நேராக செவ்வாய்ப்படுத்தி நாங்கள் முழுவதற்கு ஒரு விசை எங்கள் ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது தேவன் உழுகிற காலம் என்று சொன்னார். இது தேவன் பூமியை உழுகிற காலம் என்று சொன்னார். தேவன் தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் ஊழியக்காரிகளையும் விசுவாசிகளையும் சகல முடிகளையும் உழுகிற காலம் என்று சொன்னீர். உம்முடைய சீர்படுத்துகிற வசனத்திற்கு நாங்கள் நாங்கள் திருந்தினவர்களாய் திரும்பி வந்து மீண்டும் உம்முடைய சன்னிதானத்தில் பணிந்து கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.